ஹலோ பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன செய்தி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இன்றைக்கி எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செய்தி தலைப்பு என்னென்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இடத்தை வா, கம் பேக் டு ஜீசஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம குறித்து பார்க்க போகிறோம். அதே போல் இதை பேஸ் பண்ணி பைபிளில் ஒரு 2 பீப்புளை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் இடத்துக்கு திரும்பி வந்தவர். ஒருத்தர், அதில் 2 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தர் வாழும்போதெல்லாம் சூப்பராக வாழ்ந்திருப்பார். ஆனால் அவர் கடைசி அந்த டைமில் ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். ஆனால் அதுவே இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா, வாழும்போதெல்லாம் அப்பப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளில் சிலர் கூட அப்படி இருக்கிறது உண்டு. எப்படின்னா, கொஞ்சம் ஆண்டுக்கு பிரியமாக இருக்க மாதிரி சபைக்கு போவாங்க, ஆண்டுக்கு பிரியமாக இருக்க மாதிரி காணிக்க கொடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாவ வாழ்க்கை அதே மாதிரி தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பாவ வாழ்க்கை அந்த பாவத்திலேயே தான் போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வரும், மனம் திரும்ப வேண்டிய ஒரு நாள் வரும், மனம் திரும்புவாங்க. அப்படிப்பட்ட இன்னொரு நபரை கொடுத்து பார்க்க போகிறோம். இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வில் ஸ்டார்ட். ஓகே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வீடியோவை பார்க்குற அந்த பக்கம் இருக்கிற ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர், யாராக இருக்கிறாங்களோ அவங்களை தெய்வதாமே ஆசீர்வதிங்க. இந்த வீடியோ அவர்களுக்கு இயேசப்பா போய் சேரும் பொழுது இயேசப்பா அவர்களை தொடட்டும், அவர்களுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை மாற்றட்டும். இயேசப்பா இந்த வீடியோ பார்த்த பிறகு இயேசப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாக முடிய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த 2 நபர்களுக்குரிய ஒரு தலைப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதியற்ற சாலமோன், மனம் திரும்பிய சிம்சோன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி சொல்கிறேன், மதியற்ற சாலமோன், மனம் திரும்பிய சிம்சோன். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன மதி அற்ற சாலமோனா? மதி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவு, ஞானம், எப்படி ஒன்று வச்சுக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, வேதத்தில் நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்திலலாம் வாசிக்கும் பொழுது, சாலமோன் தாவீதினுடைய பையன் பார்த்தீங்கன்னா ஞானத்தில் ரொம்ப தேறினவர். அவரை போல ஒரு வேதத்தில் ஒரு ஞானி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது. நீங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுது. பார்த்தீங்கன்னா, ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டாயிருக்கிறதை கண்டு அவனுக்கு பயந்தார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட சாலமோன் எப்படிப்பா நீ மதி அற்றன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். மதி அற்றனா அறிவு இல்லாத அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலமோனுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய அழைப்பு, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிஃப்ட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எல்லா ராஜாக்களை காட்டிலும் ஹி வாஸ் ஸோ ஸ்பெஷல். தாவீதுகிட்டே சொல்லியிருந்தார், உன்னுடைய மகனை கொண்டு தான் அந்த சபையை கட்டுவேன், உன்னை கொண்டு கட்ட மாட்டேன்னு சொல்லியிருப்பார். எருசலேம் தேவாலயத்தை அவ்வளோ அதிகமாக அதிசயமாக ஒரு வேதத்தில் சாலமோன் கொடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அறிவு எண்ணுக்கடங்காதவை, உன்னத பாட்டில் ஏகப்பட்ட பரலோக ரகசியங்கள் குறித்து மறைவாக நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தியிருப்பார், சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட சாலமோன் அவருடைய கடைசி தருணத்தில் பாருங்களேன் ஒரு காரியம் செய்கிறார். என்னன்றத அதே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கணும் பாருங்கள். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அமோனியரையும் ஏதோமியரையும் சீதோனியரையும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்திருந்தான். கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கு அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது, அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். முன்னாடியே ஆண்டவர் வார்ன் பண்ணியிருக்கிறார், பாருப்பா இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, அவங்களை என்னுடைய வழிகளிலிருந்து உங்களை வழி விலக பண்ணிடுவாங்க, அவங்க தேவ ஜனம் இல்லை, நீ அவர்களை நீ நேசிச்ச அப்படின்னா அவங்க உன்னை என்னோட வழியிலேருந்து போக பண்ணிடுவாங்க, ஸோ டோன்ட் ஃபாலோ தெம் அப்படின்னு ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். இங்கே சாலமோன் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் மேலே விருப்பம் கொள்கிறார். வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவர் வச்சிருக்க பெரிய திட்டத்தை பிசாசு எப்படி தெரியுமா உடைப்பான், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக உடைப்பான். சின்னதாக ஆரம்பிக்கும். நான் அது இடையில ஒரு எங்கேயோ பார்த்தேன்னா இல்லை
கேள்விப்பட்டேனான்னு தெரில, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஹீட்டான அவனில் ஒரு தண்ணியை ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறார் ஒருத்தர். ஓகே, வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு தவளை எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் தூக்கி போடுறாரு. இந்த தவளை உடனே என்ன பண்ணிடுச்சு, டக்குன்னு ஐயோ அது பயங்கரமாக சுடுதுப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு நினச்சி வெளியே குதிச்சிருச்சான். அதுவே அந்த தவளையை எடுத்து வச்சுட்டு திருப்பியும் அதே அந்த அவனில் இருக்கிற அந்த பேனில் இருக்கிற வாட்டரை வந்து ரொம்ப நார்மலான வாட்டராக வச்சுட்டு தவளையை நார்மல் வாட்டரில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் இன்க்ரீஸ் பண்ணி ஆரம்பிக்கும் போது அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. அந்த தவளை ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தானே ஹீட் ஏறுது, இதனால என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக இருந்த தவளை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறுது. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அந்த சூடு ஏறுறது அதுக்கு தெரியவே இல்லை. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதை ஃபுல்லாக இறந்துருச்சு. அன்பான தேவச்சனமே, இது மாதிரி சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட பிசாசன் என்ன பண்ணுவான் தெரியுமா, எடுத்தோன்னு ஒரு பாவத்தை கொண்டு வர மாட்டான். நம்ம நினைப்போம், நான் இது பண்ணுறேன், இதில் என்ன பாவம் இருக்க போகுது, ஒரு ஹாலிவுட் மூவி தானே, ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போகிறேன், இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது. பிசாசு ஆரம்பிக்கிற விதம் அப்படி தான் இருக்கும். பிசாசு சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அது மாதிரி ரொம்ப கொம்பு வச்சுக்கிட்டு ரொம்ப உங்களை வந்து மிரட்டுற மாதிரிலாம் வரமாட்டான். வாழ்க்கையில் அழகான தேவதை மாதிரி உள்ள யாரையோ கூப்பிட்டு வருவான், இல்லைனா ஒரு பிரின்சஸ், லிட்டில் பிரின்சஸ் அந்த மாதிரி யாரையோ உள்ள கூப்பிட்டு வருவான். அவ்வளோதான். இப்படி தான் பிசாசு என்ன பண்ணுவான்னா ஒரு கண்ணியை வைக்கிறவனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிறான். நம்ம நினைக்கலாம், என்ன பிரதர் மனம் திரும்பேன் என்னென்னமோ சொல்கிறீங்க, என்ன லைஃப் இஸ் டு என்ஜாய் தானே, நான் இதில் என்ஜாய் பண்ணுறதுல என்ன இருக்குது, எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், இதில் என்ன பிரதர் இருக்குது, நான் ஆன் ரூட்லாம் போகல பிரதர், நான் சண்டே சர்ச்சுக்கெலாம் போகிறேன் பிரதர், இதிலலாம் ஒன்றும் மாற போகிறதில்ல, என்ன ஒரு சின்ன ஒரு பிடிஎஸ் சாங் கேட்கறதுனால எனக்கு என்ன மாறப்போகுது. கண்ணானது இருதயத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை செய்கிறீங்க, எல்லாமே இட்ஸ் யுவர் வே டு ஹார்ட். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை தான் உங்கள் சிந்தை யோசிக்கும், எதை சிந்தை யோசிக்குதோ அதை தான் செய்யும். மாம்சம் என்ன பண்ணுன்னா அந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்தே யோசிச்சு கொண்டே இருக்கும். என்ன பண்ணுன்னா உலகத்தில் அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அதை குறித்தே யோசிச்சு கொண்டே இருக்கும், அதை குறித்தே செஞ்சு கொண்டே இருக்கும். ஒரு நாள் வரும், திடீர்னு ஆண்டவர் மேகங்களில் வருவார், திடீர்னு எடுத்துக்கொள்வார், சபை எடுத்துக்கொள்வார். அப்போ நம்ம ஒரு குற்றவாளியாக நிற்கக்கூடிய தருணம் வரலாம். அவ்வளோ கூட வேண்டாமே. இங்கே சின்ன பிரச்சனையில் ஆரம்பிக்கிறது, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட அம்மா அப்பாட்ட சொல்லாமல் ஒரு பார்ட்டிக்கு போனேன், இல்லை வந்து சின்ன ஒரு வெளியே டூர் போனேன் அப்படின்னு ஆரம்பிக்கும். கடைசியில் அவங்கெல்லாம் வந்து டெவலப் ஆகி போயிடுவாங்க. ஆனால் இந்த பையன் பார்த்திங்கன்னா கடைசியில் குடிகாரனா மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் விழுந்து கிடப்பான். அவனுக்கு பயங்கர கிஃப்டாக வந்திருக்கும், ஆண்டவர் வந்து பெரிய பெரிய தாளந்துகள் கொடுத்துருப்பார். ஸோ கடைசியில் இப்படி கூட போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம அதே தான் சாலமோன் பாருங்களேன், அவ்வளோ ஞானத்தில் உள்ளவர். இந்த இடத்துல அவருடைய கண்களினுடைய இச்சையினால் ஆண்டவர் கொடுத்த கட்டளை அவர் கண்களுக்கு மறைக்கப்படுது. இதுதான் மதியற்ற உலக பிரகாரம் ஞானம் என்ன வேணா இருக்கலாம். உனக்கு யூ மைட் பி த கிளாஸ் ஃபர்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து யூ ஆர் த பெஸ்ட் இன் யுவர் டிபார்ட்மெண்ட் என்ன வேணா இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் ரொம்ப சிறந்தவங்களாக இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு சொத்து என்ன வேணா இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நம்ம சில காரியங்கள் ஆண்டு சொல்கிற சில நிமிடங்கள் நம்ம அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏமாந்தவர்களாக காணப்படுவோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன அலட்சியம், இந்த லேசான பாவம் தானே, இது என்ன பண்ணிடும், பிசாசு அதை விதைத்திருப்பான். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது உங்கள் வாழ்க்கையை அதை அழித்து விடும். நீங்கள் நினைக்கலாம், இந்த பையன் தானே சும்மா தானே பேசுகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் பிசாசான ஒருத்த விஷயத்தை கொடுக்குறான் அப்படின்னா அது பார்க்க ஆசீர்வாதம் மாதிரி தெரியலாம், ஆனால் அதுக்குள்ளே பயங்கரமான கண்ணி இருக்கும். இங்கே அடுத்து என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. இங்கே வழுவி போக பண்ணினார்கள். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மிக்கோமையும் பின்பற்றினான். He started to follow their God. பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட சாலமோன் started to follow their God.
இங்கே அடுத்த வசனம் சொல்லுது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். முடிஞ்சு இங்கே முடிஞ்சுங்க. பொல்லாப்பானதை செய்தான். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்லுவார், உன்னுடைய தகப்பனின் நிமித்தம் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்ல மாட்டார். உன் தகப்பன் நிமித்தம் உனக்கு கொடுக்க பனிஷ்மெண்ட் உன்னோட பீரியடில் வராது, உன் பின்னாடி இருக்க பீரியடில் வரும் அப்படின்னு சொல்லி பின்னாடி இது புத்தகத்தை வாசிக்கலாம். இதுவே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நம்மளுக்கு ஆண்டவர் சிலருக்கெல்லாம் நிறைய கிஃப்ட் கொடுத்துருப்பார். நல்ல பாடுற கிஃப்ட் கொடுத்துருப்பார். உட்காந்து சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. சிலர் நல்ல நிறைய தாளந்துகள் கொடுத்துருப்பார். அன்பான தெய்வச்சனமே, சின்ன சின்ன விஷயம் தானே, சின்ன பாவம் தானே, நான் சினிமா பார்க்குறேன், சீரியல் பார்க்குறேன், இதில் என்ன இருக்குது, எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க, பாவம் செய்கிறவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் மேலே வச்சுருக்கிற அழைப்பு ஸ்பெஷல் அழைப்பு. இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குறாரு ஃபைனல் வார்னிங். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் சொல்கிறேன், யூ ஆர் அ ஸ்பெஷல் ஒன், யூ ஆர் அ அனாயிண்டட், ஸ்பெஷலி அனாயிண்டட் ஒன். இன்றைக்கி ஆண்டவர் ஃபைனல் காலிங் கொடுக்குறாருப்பா, ஆண்டவர்கிட்ட வந்துரு. இந்த இடத்துல இன்னொரு நபரை குறித்து பார்க்கலாம். மனம் திரும்பிய சிம்சோன், அவர் குறித்து பார்க்கலாம். அவரோட வாழ்க்கையில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அவர் விழுந்து போகிற நேரம் பற்றி ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சிம்சோனை குறித்து நம்மளுக்கு தெரியும். வேதத்தில் நம்ம இந்த சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது இந்த சூப்பர் ஸ்டார், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இவர் உண்மையாலுமே அப்போ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக தான் இருந்திருக்கார். 2-3 விஷயம் பார்க்கும்போது இப்படிலாம் கூட ஒருத்தரால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனை கதவுகளை இப்படி பிளந்து எடுத்துகிட்டு மேலே தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலாக விஷயங்களாக பண்ணும்போது யாரா அவர் அப்படின்ற மாதிரி இருக்கும் பைபிளில். அப்படிப்பட்ட கிஃப்டை பெலிஸ்தியர்களை அழிக்கும்படியாக தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் பார்த்திங்கன்னா தட் பவர். திடீர்னு பார்த்திங்கன்னா ஆண்டவர் மேலே இறங்குவார். உடனே பார்த்திங்கன்னா ஹீல் கெட் பவர். பெலிஸ்தியர்களை சும்மா கண்ணா பின்னா அடித்து துவம்சம் பண்ணுவார். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒன்று சொல்லியிருந்தார், ஒரு பெற்றோர்கிட்ட சொல்லியிருந்தார். இந்த சாலமோனுக்கும் சிம்சோனுக்கும் தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய தலையில் இருக்கிற முடியை நீ வெட்டக்கூடாது. இட்ஸ் த சீக்ரெட் ஃபார் யர் பவர் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்லியிருப்பார். இப்போ சிம்சோன் எங்கே விழுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே பெண்களோட விஷயத்தில் எங்கே விழுகிறாருன்னா இச்சையில் விழுகிறார். பார்க்குறாரு, தெலிலால் அப்படின்ற ஒரு பெண்ணின் இடத்துல விழுகிறார். இப்போ பெலிஸ்தியர்கள் பிடிக்கும்படிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தெலிலாலை கொண்டே சிம்சோனை பிடிக்க நினைக்கிறாங்க. அப்போது தெலிலால் கேட்குறா சிம்சோன் கிட்ட, உன்னுடைய இந்த பலனுடைய ரகசியம் என்ன வேண்டும்? இந்த இடத்துல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அப்படியே தெலிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. ஒரு தெளிவாக இருக்கிற மனுஷன் இப்போ நல்லா பாருங்கள், பிசாசன் ஒருத்தனை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா, ஒரு சின்ன பாவத்தில் ஆரம்பித்து கொண்டு போய் ஒரு பெரிய பாவத்தில் போய் நிறுத்திடுவான். இப்போ நிற்கும்போது என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஆண்டவர் விட்டு விலகிட்டீங்கன்றதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பிசாசு என்ன பண்ணியிருப்பான்னு உங்கள் கண்ணை மறைச்சிருப்பான். இந்த பாவத்தில் நம்ம முடிய போகிறோன்றதே தெரியாத அளவுக்கு கண்ணை மறைச்சிருப்பான். யோசிச்சு பாருங்கள், அத்தனை பெலிஸ்தியர்களை கொண்டவன் ஏன் தெரியாதா? ஏன் இந்த ரகசியத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெலிஸ்தியர்களை பிடிக்க முடியுன்றது கூடவா தெரியாது? அடுத்தது கீழே பாருங்கள், முதல் தடவை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு பொய் சொல்லிடுறார். இப்படி பண்ணால் என்னுடைய பவர் போயிடும் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே பெலிஸ்தியர் பிடிக்க வருவாங்க. இவர் உடனே தப்பிச்சிடுவார். அப்போவாது அறிவு வந்திருக்கணும்ல, அப்பவும் வரல. 2வது தடவை நடக்குது, 3வது தடவை நடக்குது, 4வது தடவை நடக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அவர் உண்மையை சொல்லிடுறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 4வது தடவை உண்மையை சொன்னதுக்கப்புறம் பெலிஸ்தியர்கள் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. கண்கள் பிடுங்கப்படுது, மாவரைச்சிட்ருக்கிறார். சில நேரத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் கூட சில பாவத்தினால் வந்த விளைவுகளை நீங்கள் சிலர் அனுபவிச்சுட்ருக்கலாம். எப்பயோ பண்ண பாவங்க பிரதர், சின்ன வயசில் பண்ண பாவம், எங்கேயோ ஆரம்பிச்சது, பட் நான் இப்போ அந்த பெயினை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். டோன்ட் வரி, கம் டு காட். அவர் காட் இஸ் அ மர்சிஃபுல் காட். அவர் காட் இஸ் அ மர்சிஃபுல் காட். டோன்ட் நார்மலைஸ். உங்ககிட்ட பாவம் இருக்கா, ஆண்டவர்கிட்ட தாராளமாக சொல்லுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுவனும் வெறுக்கப்படுவான். அவரோட சமூகத்தில், ஏசப்பா என்கிட்ட இந்த பாவம் இருக்குது, உங்கள் ரத்தம் என்னை கழுவ வல்லது,
ஐ வாண்ட் டு கம் பேக் டு யூ. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசு மாத்திரம்தான் நம்மளுக்கு ஒரே வழி. என்ன வேணால் சொல்லலாம், எனக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கா, எனக்கு ஒரு போராட்டம் இருக்கா, பிசாசு போராட்டமா, என்னன்னாலும் சரிங்க, நம்மளுக்கு ஒரே வழி இயேசு தான். அவர் விட்டால் நம்மளுக்கு ஒரு வழி இல்லைங்க. ஓகே, இந்த இடத்துல இந்த நபர் கடைசியாக எப்படி ஆண்டுக்குள்ளே வராருன்றதை பார்க்கலாம். அப்பொழுது சிம்சோன் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆடிட்டோரியம், நம்ம இதுக்கு சொல்லணும் ஒரு ஆடிட்டோரியம்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வச்சு இவர் வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சங்கிலியில் கட்டி போட்டு வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்போ சிம்சோன் ஒரு அறிவு வருது. ஐ வாண்ட் டு கால் டு காட். அதுதாங்க நம்மளுக்கு முக்கியம். இங்கே முக்கியமானது அதுதான். ஒன்றும் இல்லைங்க, நான் பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். பிசாசு இவனை முடிச்சிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். அதான் சொல்லுவோம், வாசலின் கதவுலன்னு தட்டி கொண்டே இருக்கிறார். யாராவது ஒருத்தன் திறக்க மாட்டானா அப்படின்னு. இன்றைக்கி உங்கள் கதவை தட்டுறாரு. வந்துரு மகனே, மகளே, இன்றைக்கி ஒரு டைம் வந்துருப்பா என்கிட்ட. நீங்கள் ஆண்டுகிட்ட வரும்போது நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான பார்ட்டை தான் ஆண்டுகிட்ட வரணும் இல்லைங்க. நீங்கள் உங்ககிட்ட என்ன பாத்திரத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் குறைவான பாத்திரமா இருக்கீங்க, பரவாயில்ல, அந்த குறைவான பாத்திரத்தோடு என்கிட்ட வா. God will fulfill it. அதில் தாங்க அவர் God is special. He is a merciful God. He is a merciful God. இங்கே கூப்பிடாரு பாருங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரு தீர்வையாய் பெலிஸ்தியர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு ஆண்டு இறங்குவார் பாருங்க. அன்னைக்கு அவன் அந்த இடத்துல இருக்க அந்த பில்லரை மூவ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லாக இருக்க பெலிஸ்தியருக்கு கொள்ளுவான் பாருங்களேன். that's it. God has helped him. ஒருவேளை அவர் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை நான் வாழணும்னு கேட்டிருந்தா கூட மைட் பி ஆண்டு வச்சிருப்பார். பட் அவர் என்ன கேட்டாரோ அதை ஆண்டு கொடுத்தார். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், இல்லை பிரதர்ஸ், நான் ரொம்ப ஏஜ்ட் ஆகிட்டேன், ரொம்ப வயசாகிடுச்சு எனக்கு, இதுக்கப்புறம் பண்ண ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. நீங்கள் மனம் திரும்பணும் அப்படின்றது தான் ஆண்டுக்கு பிடிக்கும். ஆண்டுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன தெரியுமா? மனம் திரும்புகிறவங்க. வேதத்தில் நீங்கள் வேதத்தில் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஒரு ஜோசப் அந்த மாதிரிலாம் விட்டுருங்க, யோசேப்பு அவரெல்லாம் ஸ்பெஷல், தனி கேட்டகரி. அவர்களை தவிர மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இடத்துல விழுந்திருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல பாவத்தில் மாட்டி ஆண்டவர்கிட்ட அடி வாங்கி. எனக்கு முக்கியம் என்ன தெரியுமாங்க, முட்டி மோதி அது ஆண்டவர்கிட்ட வந்துடணும். நான் நம்ம லைஃப்பில் எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட என் மனசு போக மாட்டேங்குது அப்படின்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குங்க. we have to find it out. இன்னைக்கு இதுதான் கடைசி அழைப்பு, ஆண்டோட அழைப்பு. கம் பேக் டு ஜீசஸ், கம் பேக் டு காட். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஆண்டோட்ட கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். லெட் அஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் லெட்ஸ் ப்ரே. என் கூட ஜெபிங்க. என் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த, இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதரிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நேரத்தில் அவங்க என்ன பாதையில் போயிட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வேதனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. அவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் கட்டப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு நாங்கள் பார்க்குறோம். அதே போல் ஏசப்பா, ஒரு விடுதலையை இப்பொழுதே அவர்களுக்கு கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த பாவத்தை விட்டு வெளியே விடும்படியாக இன்றைக்கு ஒரு உந்துதல் வரட்டும் ஏசப்பா. இந்த வசனத்தோடு அவர்களோட பேசியிருப்பீங்கன்னு தெரியும்ப்பா ஆண்டவரே. அந்த வசனம் அவர்களை கிரியை செய்யட்டும், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. அவர்கள் தேசத்தை அசைக்கிறவர்களாக, ஜெப வீரர்களாக மாறும்படியாக, உங்களுடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படியாக கிருபை செய்யுங்க. முற்றிலும் நம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் பண்ணிக்கிறோம். இயேசுவின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே. Amen. Brothers and sisters, I think this video will help you அப்படின்னு நம்புகிறேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையோடு உங்ககிட்ட வரேன். May God bless you all. Amen.